அரசியல் களத்துல பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஜனநாயகன் படம் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான ஒரு வாரத்திற்கு பிறகு திரைக்கு வரும் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. விஜய் சார் நடிப்புல கடைசி படமாக உருவாகி உள்ள ஜனநாயகன் விஜய் சாருடன் பாத்தீங்கன்னா பூஜா டே, மமிதா பைஜு நாயகிகளாக நடிச்சிருக்காங்க. வினோத் இயக்கியுள்ளார். இந்த படத்தை கடந்த பொங்கல் அன்றே வெளியாகவிருந்தது. ஆனால் சென்சார் பிரச்சனை காரணமாக வெளியாவதுல தாமதமுமே ஆச்சு. படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்டு நீதிமன்றத்துல முறையிட்டாங்க. ஆனால் முடிவு எட்டாமல் இருந்துட்டு இருக்கு. ஒரு வழியாக தயாரிப்பு நிறுவனம் வழக்குகளை வாபஸுமே வாங்கினாங்க. இதனடுத்து படம் ட்ரிம் செய்யப்பட்டு கமிட்டிக்குமே அனுப்பப்பட்டது. இதனால படம் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த நிலையில ஜனநாயகன் தேர்தலுக்கு பின்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜனநாயகன் படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்த்த பிறகு படத்திற்கான சென்சார் சான்றிதழ் மார்ச் 17ஆம் தேதிக்கு முன்பு கிடைக்கும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் தரப்புல எதிர்பார்க்கப்படுது. ஆனா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் வரை இருப்பதால தேர்தல் முடிந்து ஒரு வாரத்திற்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படத்தை திரையிட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல முடிவு செய்துள்ளதாக தகவலுமே சொல்லுது. ஆகையால தளபதி ரசிகர்கள் ஒரு பக்கம் உற்சாகத்துல இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதிர்ச்சியிலுமே இருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று ஏஜிஎஸ் குடும்பத்துடைய திருமண விழா ஒன்று நடைபெற்றது. அதுல தளபதி விஜய் அவர்கள் நடிகை த்ரிஷாவுடன் ஒரே கார்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்ல வந்திருக்காங்க. சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணாங்க. இந்த விஷயமுமே ஒரு மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக ஆச்சு. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் தைரியமாக த்ரிஷா அவர்களை கூப்பிட்டு வந்ததை ஒரு சில தளபதி ரசிகர்கள் ஆதரவளித்தாலுமே பெரும்பாலானோர் விமர்சித்துட்டும் தான் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவுடன் உள்ள தொடர்பை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிப்பதற்காகத்தான் இப்படி பொது வெளியில வந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களே இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சங்கீதாவுடைய விவாகரத்து மனுவிற்கு தளபதி விஜய் அவர்களிடமிருந்து பதில் கிடைக்கும். மேலும் பாத்தீங்கன்னா சங்கீதாவையுமே தளபதி விஜய் அவர்கள் விவாகரத்து செய்ய உள்ளார் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.